இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் தோல் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பீர்க்கங்காய் தோலை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதை துவையல் செஞ்சுக்கலாம். இந்த டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம ஒரு பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த தோலை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு நைஃப் எல்லாம் பீலர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம தோலை தனியாக எடுத்துடலாம். இப்போ தோலெலாம் தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் 4 இல்லை 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். நான் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணிடலாம். லேசாக உளுந்து செவக்கட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் அது நல்லா ஒன்று போல் ஃப்ரை ஆகும். இது தீஞ்சிடக்கூடாது. தீஞ்சது அப்படின்னா ஒரு கசப்பான ஒரு டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா செவந்துருச்சு. நெக்ஸ்ட் இதில் 10 பல் பூண்டு சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். இதையும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 3 பச்சை மிளகாய், 3 சிகப்பு வத்தல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 1 கப் நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பீர்க்கங்காய் தோல் சேர்த்துக்கலாம். இதை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்போ தான் மிக்ஸி ஜாரில் நம்ம அரைக்கிறப்போ ஈஸியாக அரைக்க வரும். இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா அந்த பீர்க்கங்காய் தோல் குக் ஆகணும். இது குக் ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை ஒரு கை நிறையா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை ஆற விட்டுறலாம். இது ஆறட்டும். இதுக்கடையில் நம்ம 2 துண்டு தேங்காய் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அதில் அரைச்சிக்கலாம். இது கூட ஆறி இருக்கிற அந்த பீர்க்கங்காய் தோல் வெங்காயம் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நமக்கு பீர்க்கங்காய் தோல் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.